ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ கிளாஸ் 2லேருந்து கிளாஸ் 3க்கு உங்கள் கிட்ஸ் போகிறாங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரி பண்ணிக்க வேண்டாம். திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. டுடேஸ் வீடியோவில் கிளாஸ் 3 என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் டு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், ஃப்ராக்ஷன்ஸ், மணி, மல்டிப்ளிகேஷன் எல்லா சாப்டரும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் கிட்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. உங்கள் கிட்ஸு ஈஸியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமை டேக்கிள் பண்ணிடுவாங்க. பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ கிளாஸ் 3க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மேக்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின் செக்ஷன் ஏ. ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 1 மார்க். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ கீழே கொடுத்துருக்க கொஷினை ரீட் பண்ணி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான கரெக்டான ஆப்ஷனை கிட்ஸு சூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சர்க்கிள் த கரெக்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபார் த கிவன் பிளேஸ் வேல்யூ. ஸோ கீழே எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கிட்ஸு கரெக்டான ஸ்டாண்டர்ட் ஃபார்மை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இருக்குது? ஸோ 600, 2 10s and 4 1s அப்படின்னா எவ்வளவு? 624. ஸோ ஆப்ஷன் என்னது? 624. ஸோ அப்போ ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆட் 35 + 15. ஸோ 35 + 15 எவ்வளவு? கிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 35 + 15. ஸோ இதை ஆட் பண்ணி கிட்ஸு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ 35 + 15 is 50. ஸோ ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 3 பாருங்க. வாட் இஸ் த ஆர்டினல் நம்பர் ஆஃப் 5? ஸோ ஆர்டினல் நம்பர் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இதெல்லாம் தான் ஆர்டினல் நம்பர். ஃபிஃப்த் பொசிஷனோட ஆர்டினல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபிஃப்த், FIFTH, ஃபிஃப்த். ஃபோர்த் கொஷின் பாருங்க. 4 times of 4 = 16 is same as அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ரிப்பீட்டட் அடிஷனில் இருக்குது. கீழே வந்து மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ இதை 4 times = 16 அப்படின்னா இது எப்படி எழுதணும்? முதல்ல எத்தனை நம்பர் ஆஃப் குரூப் இருக்குது? 4 குரூப் இருக்குது. ஸோ 4 into ஒவ்வொரு குரூப்புக்குள்ள எவ்வளோ இருக்குது? 4. ஸோ 4 × 4 which is equal to 16. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? டியில். ஸோ ஆன்சர் டி. Next question 5 பாருங்க. 51 × 0 = so any number is multiplied by 0 is எவ்வளவு? answer 0 வாக இருக்கும். always 0. so next question number 6 பாருங்க. identify 7 8 as a fraction. so identify 7 8 as fraction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the 7 8 அப்படிங்கிறத fractionல எப்படி எழுதணும்? 7 divided by கீழே 8. so இதுதான் fractionல 7 8 எழுதுறது. so option D. 7th கொஷின் பாருங்க. 7 rupees are equal to dash பைசே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு ருப்பீஸை வந்து பைசேவை கன்வெர்ட் பண்ண தெரியணும் அப்படின்னா 1 ரூபிக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ பைசே அப்படின்னு தெரியணும். ஸோ 1 rupee which is equal to 100 பைசே. ஸோ அப்போ 7 rupee அப்படின்னா எவ்வளோ பைசே இருக்கணும்? 700 பைசே. ஸோ ஆன்சர் பி. 8th கொஷின் பாருங்க. 8 AM is dash. ஸோ 8 AM அப்படிங்கிறது ஆஃப்டர்நூன், நைட், மார்னிங். ஸோ இதில் எந்த ஆப்ஷனை கிட்ஸு சூஸ் பண்ணணும்? AM அப்படின்னா மார்னிங். ஸோ ஆன்சர் சி. 9th one பாருங்க. dash is a shape with no corners. ஸோ கீழே கொடுத்துருக்க ஷேப்பில் எந்த ஷேப்பில் வந்து it doesn't have any corners. ஸோ சர்க்கிளுக்கு கார்னரே கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி. 10th கொஷின் பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பேட்டர்ன். ஸோ கீழே கொடுத்துருக்க பேட்டர்னை கிட்ஸு ஸ்டடி பண்ணிட்டு அதில் மிஸ்ஸிங்காக இருக்க பேட்டர்னை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க டைஸ் இருக்கு. 1 2 இது மிஸ்ஸிங்காக இருக்கு. நெக்ஸ்ட் 4 5. ஸோ அப்போ இந்த இடத்துல மிஸ்ஸிங்காக இருக்க பேட்டர்ன் என்னது? 4. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் செக்ஷன் பி பாருங்க. இது வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஈச் கொஷின் கேரிஸ் 1 மார்க். ஸோ 11th கொஷின். த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் 598 இஸ். ஸோ 598 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எழுதணும்? 500 9 10s and 8 1s அப்படின்னு எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும். லைக் 500 + 90 + 8. ஸோ இதுதான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். நெக்ஸ்ட் 12th ஒன் பாருங்க. 56 × 0. எனி நம்பர் மல்டிப்ளை பை 0 is 0. நெக்ஸ்ட் 13th ஒன். 32 divided by 32. டிவைட் அண்ட் டிவைசரும் சேமாக இருந்தால் கோஷன்ட் எப்பவும் என்னவா இருக்கும்? 1. நெக்ஸ்ட் பாருங்க. 1 hour = dash minutes. ஸோ 1 ஹவருக்கு நம்ம எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னு கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? 36 minutes. நெக்ஸ்ட் 15th கொஷின். நம்பர் நேம் ஆஃப் 1000 இஸ். 1000ஓட நம்பர் நேம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 1000ஓட ஸ்பெல்லிங் என்னது? THOUSAND 1000. ஸோ 1000க்கான நம்பர் நேமை கிட்ஸு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் செக்ஷன் சி பாருங்க. செக்ஷன் சியில் ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 2 மார்க். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க? டூவர்ஸ் டைரக்டர். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பாருங்க. சாரா ஹேஸ் 586 apples. She gives 234 apples to her friend. How many apples does ஷாரா ஹேவ் லெஃப்ட். ஸோ அந்த கொஷினில் சாரா கிட்ட 586 apples இருந்திருக்கான். அதில் 234 அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ ரிமைனிங் இருக்குது? லெஃப்ட்டுங்கிற கீவேர்டு எதோடது? சப்ராக்ஷனோடது. ஸோ அப்போது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சாரா கிட்ட எவ்வளோ இருந்துச்சா? 234. எவ்வளோ கொடுத்து
ஃபர்ஸ்ட் சாரா கிட்ட எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருந்துச்சா 586. அதில் அவங்க ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க 234. ஸோ லெஃப்ட் அப்படிங்கிற கீவேர்டு எதோடது சப்ராக்ஷனோடது. அதாவது டேக்அவே அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அது சப்ராக்ஷன். கிட்ஸுக்கு வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா சப்ராக்ஷன் சொல்லி கொடுங்க. உள்ள ஆட் ஆயிருக்கு, இன்க்ளூட் ஆயிருக்கு, வந்திருக்கு புதுசாக அப்படின்னா அடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே பிக் நம்பர் தான் இருக்குது. 6ல் 4 போச்சுன்னா ரிமைனிங் 2, 8ல் 3 போச்சுன்னா ரிமைனிங் 5, 5ல் 2 போச்சுன்னா ரிமைனிங் 3. ஸோ இப்போ சாரா கிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்கா 352. ஸோ கீழே ஆன்சர் இப்படி எழுதிட்டு கீழே சென்டென்ஸில் எழுதினாதான் 2 மார்க் ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ கீழே என்ன எழுதணும் 352 ஆப்பிள்ஸ் ஆர் லெஃப்ட் வித் சாரா அப்படின்னு சென்டென்ஸில் கிட்ஸ் எழுதி முடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் த மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸ் ஃபார் த கிவன் நம்பர் லைன். ஸோ கீழே நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸ் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்பர் ஆஃப் குரூப் இருக்கணும் அண்ட் இங்கே வந்து குரூப்புக்குள்ள எவ்வளோ ஆப்ஜெக்ட் இருக்கோ அது இங்கே வரணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸ் இப்படி தான் எழுதணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் ஜம்ப், எத்தனை ஜம்ப் போயிருக்கு 1 2 3 4 5. ஸோ அப்போ 5 இன்ட்டு ஒவ்வொரு ஜம்பும் எத்தனை ஸ்கிப் ஆகி 1 2 3 4 1 2 3 4. ஸோ ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 4 4 நம்பராக போயிருக்கு. ஸோ 5 4s are 20. ஸோ இதுதான் மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, ரைட் த ஃப்ராக்ஷன் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ கீழே கொடுத்துருக்க இந்த இமேஜுக்கு ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ராக்ஷன் எப்படி கிட்ஸ் எழுதணும், இந்த ரெக்டாங்கிள் வந்து எத்தனையா டிவைட் ஆயிருக்கு 2வா டிவைட் ஆயிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் டிவைடண்ட் வந்துட்டு கீழே இருக்கணும், நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து கீழே இருக்கணும், செலக்டட் ஏரியா என்னவோ அது மேலே இருக்கணும். இதில் செலக்டட் ஏரியா இது ஒன்றே ஒன்று தான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ half இதுதான் வந்துட்டு இதோட ஃப்ராக்ஷன். ஸோ இப்போ இது பாருங்க, இதில் வந்து எவ்வளோவா டிவைட் ஆயிருக்கு 1 2 3 4 மொத்தம் 4 செக்ஷன். அப்போ கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் செக்ஷன் எழுதணும், மேலே செலக்டட் ஏரியா, இங்கே எவ்வளோ செலக்டட் ஏரியா இருக்கு 1 2, அப்போ 2/4. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, ஃபோர்த் ஒன்ல 2வா சப்டிவைட் ஆயிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் தட் கேன் ரோல். ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ல எது ரோல் மட்டும் ஆகுமோ அதை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேட்டர், பாக்ஸ், பால். இதில் எது ரோல் மட்டும் பண்ணும் பால். நெக்ஸ்ட் ஒன்ல பாருங்க, சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் தட் கேன் ஸ்லைட். வாட்டர்மெலன் ஸ்லைட் ஆகுமா, அது ரோல் ஆகும். புக்கு ஸ்லைட் ஆகும், ஆரஞ்சு ரோல் ஆகும். ஸோ கேட்டிருக்கிறது தட் கேன் ஒன்லி ஸ்லைட். ஸோ புக்கை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, விச் ஷேப் கம்ஸ் நெக்ஸ்ட் இன் த கிவன் பேட்டர்ன். ஸோ கீழே கொடுத்துருக்க பேட்டர்னை ஸ்டடி பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும் அப்படின்னு கிட்ஸை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் செக்ஷன் டியில் பாருங்க, ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 2 மார்க். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லுக் அட் த கிவன் ஷேப் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். கீழே வந்துட்டு இங்கே கியூபாய்ட் கொடுத்துருக்காங்க, இந்த கியூபாய்டை ஸ்டடி பண்ணிட்டு கீழே கேட்டிருக்க கொஸ்டினுக்கு கிட்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நேம் ஆஃப் த ஷேப். ஸோ இதில் கொடுத்துருக்க பிக்சரோட நேம் என்னது கியூபாய்டு. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் எவ்வளோ 8 கார்னர்ஸ், நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் அப்படின்னு எடுக்கும்போது 6 ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை ரீட் பண்ணி கிட்ஸ் ஆன்சர் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, லுக் அட் த கிவன் கேலண்டர் அண்ட் ஆன்சர் த கிவன் கொஸ்டின்ஸ். ஸோ கீழே ஜான்வரி மந்தோட கேலண்டர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு கீழே கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ இந்த கேலண்டரை ஸ்டடி பண்ணிட்டு கிட்ஸு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ இதில் இந்த ஜான்வரி கேலண்டரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், விச் டே ஆஃப் த வீக் இஸ் த January 14. ஸோ வீக்கில் எந்த டே வந்து January 14 வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ January 14 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த கேலண்டரில் இங்கே இருக்குது. ஸோ செகண்ட் வீக்கில் 14th என்னைக்கு வந்து எதில் வந்திருக்கு, எந்த டேயில், ஃப்ரைடேயில். ஸோ ஆன்சர் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் ஜான்வரி. ஸோ ஜான்வரியில் மொத்தமாக எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜான்வரியில் மொத்தம் 31 டேஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு மெனி மண்டேஸ் ஆர் தேர் இன் த கேலண்டர். ஸோ இந்த ஜான்வரி மந்தில் எவ்வளோ மண்டேஸ் இருக்குது 1 2 3 4 5. ஸோ 5 மண்டேஸ் இருக்குது. அப்போ இங்கே 5 அப்படின்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஆன் விச் டே டஸ் ஜான்வரி ஸ்டார்ட். எந்த டேட்டில் வந்துட்டு எந்த டேயில் வந்து ஜான்வரி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1ஆம் தேதி என்னைக்கு இருக்குது, சாட்டர்டேயில். ஸோ சாட்டர்டேயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, டூவர்ஸ் டைரக்டட். ஏ பாருங்க, ரைட் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் யூசிங் 4 and 5. 4 and 5 யூஸ் பண்ணி ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 4 and 5 யூஸ் பண்ணி ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி எழுத முடியும், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எப்போவுமே நியூமரேட்டரில் சின்ன நம்பரும் டினாமினேட்டரில் பெரிய நம்பரும் இருக்கும். ஸோ அப்போ 4 and 5 எப்படி வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆக்க முடியும், மேலே 4 கீழே 5. இங்கே பாருங்கள், ரைட் அண்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் யூசிங் 2 and 3 கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டினில். ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வந்து நியூமரேட்டர் எப்போவுமே பெருசாக இருக்கும், டினாமினேட்டர் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ 2 and 3ல நியூமரேட்டர் பெருசாக இருக்கணும், டினாமினேட்டர் சின்னதாக இருக்கணும். இதுதான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, சி ஷேட் 3/4. ஸோ கீழே கொடுத்துருக்க இந்த ஷேப்பை வந்துட்டு 3/4 ஃப்ராக்ஷனுக்கு ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் 4 இருக்கா, 4 மேலே இருக்கிறது ஷேடட் ஏரியா, அதாவது செலக்டட் ஏரியா. ஸோ அப்போது 1 2 3 இதுதான் 3/4 ஃப்ராக்ஷனுக்கானது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a car has 4 wheels, how many wheels does that 30 cars have அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு காருக்கு வந்து எவ்வளோ வீல்ஸா 4 வீல்ஸ். அப்போ 30 கார்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும், மொத்தம் குரூப் இன்டூ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் போடணும், இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ மொத்தம் எவ்வளோ குரூப்பா, மொத்தம் 30 கார்ஸ். அப்போ 30 இன்டூ என்னது நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ ஒரு காரில் எத்தனை வீல்ஸ் இருக்குது 4, அப்போ இன்டூ 4. ஸோ 0 into 4 வந்து 0. Next 3 4s are 12. So 120 wheels இருக்கு. So there are totally 120 wheels அப்படின்னு kids ரைட் பண்ணணும். Next 5th question பாருங்க, subtract the following. rupees and பைசேல கொடுத்துருக்காங்க. இதை kids subtract பண்ணி கீழே ஆன்சர் எழுதணும். ஆன்சர் எழுதும்போது எப்போவுமே பைசேக்கு இங்கே டாட் கண்டிப்பாக வைக்கணும். ருப்பீஸ்க்கு அப்புறம் பைசே அப்படின்னா நடுவில் ஒரு டாட் இருக்கும். இந்த டாட்டை விட்டுட்டாங்கன்னா கிட்ஸுக்கு கொஷினுக்கான மார்க்கை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் கிட்ஸை நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ண வைக்கிறோம். அப்படின்னா இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்து கிட்ஸுக்கு நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். அண்ட் இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.